ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் என்ன பேச போகிறேன்னா, ஜாதகத்தை பற்றி பார்க்கும்போது ஜாதகத்தில் 7.5 சனி, அஷ்டமத்து சனி, அர்த்தாஷ்டம சனி, இல்லை உங்கள் ராசி கட்டத்திலேயே பல பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதை எப்படி நாம் ஓவர் கம் பண்ணி கொண்டு வரணும்னு சொல்ல போகிறேன் ஒரு சின்ன கதை மூலமாக. இப்போ நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன், கோளாறு பதிகம் படிங்க, அனுமன் சாலிசா படிங்க, அதுக்கப்புறம் விநாயகர் அகவல் படிங்கன்னு சொல்லியிருக்கேன். இன்னொரு டிப்ஸும் தரேன். ஓகே, இதையும் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த சனினாலேயோ இந்த அந்த கோச்சாரத்தினாலேயோ அல்லது என்ன சொல்கிறது கிரகங்கள் சரி இல்லைனாலும், உங்கள் பிளானட்ஸ்லாம் சரி இல்லைனாலும், தசாபுத்தி சரி இல்லைனாலும், இப்போ நான் சொல்கிற இந்த கதை மூலமாக உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் கிடைக்கும். அதை ஃபாலோ பண்ணுங்கள். போலாமா கதைக்கு? ஒரு ஊரில் ஒரு ஏழை விவசாயி இருந்தார். அவர் கஷ்டப்பட்டு ஒரு வீடு கட்டுறார். வீடு கட்டி முடிச்சுட்டு அந்த வீட்டுக்கு பால் காய்ச்சணும், கிரகப்பிரவேசம் பண்ணணும்னு நினைக்கிறார். அதுக்காக ஒரு நல்ல ஜோதிடரை போய் பார்க்குறார். இந்த என்னைக்கு நாள் குறித்து கொடுக்குறீங்க, என்னைக்கு நான் பால் காய்ச்சலாம், வீடு குடி போகணும்னு கேட்குறாரு. அவருடைய ஜாதகத்தை வாங்கி பார்த்த ஜோசியர் அவர் ரொம்ப ஷாக் ஆகிடுறாரு. அவரால் எந்த விதமான பதிலும் அவருக்கு கொடுக்க முடியல. அவர் ரொம்ப யோசிச்சுட்டு சொல்கிறாரு, நீங்கள் இன்றைக்கி போயிட்டு நாளைக்கு வாங்கலே, நான் குறித்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாராம். ஜாதகத்தை வாங்கிக்கிறார். சரின்னு ஏழை விவசாயியும் கிளம்பிட்டார். அவர் போகும்போது சாயங்கால நேரம் ஆயிடுச்சு. நல்ல மழை, காற்று, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ ஒரு பாழடைஞ்ச கட்டடத்துக்குள்ளே போய் ஒழிஞ்சிக்கிறார். அப்போ மழை பெய்யும்போது அப்போ அந்த இடத்துல ஒரு சிவன் கோவில் இருக்கு. அப்போ அவர் மனசுக்குள்ளே யோசிக்கிறார், நமக்கு இன்னும் நல்ல வசதி வாய்ப்பெல்லாம் வந்தால் நாம் சிவனுக்கு நல்லா இந்த சிவன் கோவிலையே எடுத்து கூட நம்ம நல்லா புதுப்பிச்சு நல்லா எல்லாம் பண்ணி அலங்காரம் பண்ணி அபிஷேகம் பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணி இந்த கோவிலை இன்னும் நல்லா சிறப்பிக்கலாமே அப்படின்னு மனசளவுலேயே நினைக்கிறார். மனசளவில் அந்த கோவிலை எப்படிலாம் புதுப்பிக்கலான்னு அப்படியே கற்பனை பண்ணிக்கிறார். மனசளவில் சிந்திக்கிறார், மனசளவில் நல்லது நினைக்கிறார். இந்த கோவிலை புதுப்பிச்சு கட்டணும் அப்படின்னு, கும்பாபிஷேகம் பண்ணணும், எல்லாரும் வரணும், இப்படி பாழடைஞ்சு இருக்கேன்னு மனசுக்குள்ள ஒரு கோவில் அப்படியே உருவாக்கிக்கிறார். அந்த கும்பாபிஷேகத்துக்கு தேவையானதெல்லாம் மனசுக்குள்ளேயே உருவாக்கிக்கிறார். அந்த நேரத்தில் மழையும் விட்டுடுச்சு. அப்போது மேலேருந்து ஒரு கருநாகம் இவரை தீண்டுறதுக்கு ரெடியாக இருக்குது. ஆனால் மழை விட்டெடுத்து